வணக்கம். யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். செம்மணி சாட்சியங்களை அளிக்கப்படும் அபாயம். சர்வதேச விசாரணைக்கான நேரம் வந்துவிட்டது. பிரித்தானியா தெரிவிப்பு. கொழும்பு கொட்டாஞ்சேனை மாணவி நீதி கோரி போராட்டம் மீண்டும் ஆரம்பம். கந்தானி துப்பாக்கிச்சூடு 23 முறை சுட்ட தாக்குதல்தாரி விசாரணையில் வெளிவந்த அரசியல்வாதியின் பெயர். விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். கனடா விமான நிலையங்களில் பரபரப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தலைமையில் செயற்குழு இன்று கூடுகின்றது. எதிர்கால அரசியல் தொடர்பில் முக்கிய முடிவுகள் எட்டப்படும். தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்ட எண்புக்கூடுகள் சாட்சியங்கள் அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாலும் படுகொலையுடன் தொடர்புடையவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி தமிழ் மக்கள் எதிர்கொண்டு பல தசாப்த கால வலையையும் மௌனத்தையும் பறைசாற்றுவதாக பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேன் சியோஃபைன் மெக்டோனா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உண்மை பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை வழங்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். சிந்துபாத்தி மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்படும் எண்புக்கூடுகள் அரசு சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இந்த எண்புக்கூடுகளின் சாட்சியங்களை சிதைத்து அளிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளதாகவும் பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் கூறியுள்ளார். 2021 ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்துக்கு அமைய இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்து அவற்றை பாதுகாக்க சர்வதேச சமூகத்துக்கு அதிகாரம் உள்ளது. அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இதற்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டிய நேரம் தற்போது வந்துள்ளதாக சியோஃபைன் மெக்டோனா சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செம்மணி படுகொலையுடன் தொடர்புடையவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கான சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்றம் குழுவில் தலைவர் டேம்சியோஃபைன் மெக்டோனா வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவி டில்சி கம்சிகாவுக்கு நீதி கோரி அமைதி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை கல்பத்த வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 16 வயது மாணவியான தெல்சி அம்சிகா கடந்த 29ஆம் தேதி உயிரை மாய்த்துக் கொண்டார். பம்பலப்பட்டியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையில் கல்வி கற்று வந்த தங்களின் மகள் துஷ்பிரயோகத்தினால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிய அகால மரணம் அடைந்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று டில்சி கம்சிகாவுக்கு நீதி கோரி அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காவல்துறை தலைமையகத்திற்கு முன்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட தரப்பினரால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த மாணவிக்கு உரிய நீதி இதுவரையிலும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என தெரிவித்த அவர்கள் காவல்துறையினர் இதற்காக எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதன்போது தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை காவல்துறை தலைமையகத்துக்கு சமர்ப்பிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். கந்தானை பொது சந்தைக்கு அருகே நேற்று காலை 10 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் T56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி காரொன்றின் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இலக்கானவரும் மறைந்த முன்னாள் அமைச்சரும் மங்கள சமரவீரவின் பிரத்யோக செயலாளராக பணியாற்றிய சமீர வனகரணி என போலீசார் தெரிவித்தனர்.
துப்பாக்கிச் சூட்டில் காரில் பயணித்த இருவர் காயமடைந்து ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சமீர மெனகரனவின் வாய்த்துடன் உபாலியாமுனுவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஆரம்பகட்ட விசாரணையின்படி சம்பவம் நடந்த போது இருவரும் உடற்பயிற்சி மையத்தில் இருந்து வீட்டுக்கு திரும்பிய வேளையே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது சாரதி காரை பின்னோக்கி செலுத்தியுள்ளார். அப்போது கார் அருகிலுள்ள மென்கம்பத்தில் மோதியதில் ஒரு பாதசாரி காயமடைந்தார். மேலும் அருகில் இருந்த ஒரு பெண்ணின் கழுத்தில் கார் மீது பட்டு தெரித்த தோட்டா தாக்கியதில் அவரும் காயமடைந்துள்ளார். எனினும் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 30 தோட்டாக்கள் கொண்ட T-56 மெகசினில் இருந்து 23 தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த துப்பாக்கிச்சூடு சமீர மெனகரனவுக்கு துபாயில் தலைமறைவாக இருக்கும் குற்றவாளியான கந்தானி ரஞ்சி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளியான சோட்டிமல்லி ஆகியோருக்கும் இடையேயான மோதலின் விளைவாக நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சமீர மெனகரன மங்கள சமர வீரவின் பிரத்யோக செயலாளராக பணியாற்றிய போது போதைப் பொருள் வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் உயிரிழந்த உவ்வாலி குலவர்த்தனவின் மீதும் இதுபோன்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் துப்பாக்கிச் சூட்டுக்கான உறுதியான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை. அடுத்து சர்வதேச செய்திகள். கனடாவின் பல முக்கியமான விமான நிலையங்களுக்கு நேற்று வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. கனடாவின் பல முக்கிய விமான நிலையங்களுக்கு நேற்று வியாழக்கிழமை வெடிகுண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. பெருமளவான விமானங்கள் தாமதமாகவே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. எனினும் தற்போது நிலைமை வழமைக்கு திரும்பிவிட்டதாக கனடாவில் இருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த குண்டு தாக்குதல் அச்சுறுத்தல்கள் தொடர்பான பின்னணி குறித்து இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. இது குறித்து அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஒட்டாவா, மொன்ட்ரியல், எட்மண்டன், வினிபெக், கல்கரி மற்றும் வான்கூர் ஆகிய நகரங்களில் உள்ள விமான நிலையங்களுக்கு இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தன. இந்த அச்சுறுத்தல்கள் காரணமாக கனடா முழுவதும் விமான போக்குவரத்து சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டன. தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பான முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்ற கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் செயற்குழு இன்று கூடுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டம் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் என மொத்தம் 1200 பேருக்கு நுழைவு அடையாள அட்டை அனுப்பப்பட்டுள்ளன. கூட்டத்தில் 2026 சட்டசபை தேர்தல், மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் மற்றும் கூட்டணி உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து நிர்வாகிகளிடம் விஜய் நேரடியாக கருத்து கேட்க உள்ளார். மேலும் கட்சி சார்பில் மாவட்ட அளவில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் மற்றும் மக்கள் பிரச்சினைகள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தின் முடிவில் விஜய் தனது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். இந்த அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஒரு தொடக்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.